படம் நல்லா இருக்கு. ஆனால் எல்லாம் ஒரே ஜாதி எதுவும் வேறுபாடு இல்லை, எல்லாருக்கும் ஒரே ரத்தம்னு காமிக்கிறாங்க, ஜாதிபாதி இல்லாமல் காமிக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கிறார், பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் அவர் வில்லன் மாதிரி இருந்தார், ஆனால் வில்லன் இல்லை, ஒரு எடுத்த பையனால காமிக்கிறாரு, பெத்த பையனும் எடுத்த பையனும் ஒன்று தான் அப்படின்னு காமிக்கிறாரு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பர் படம். இது கதை வந்து எப்படி தெரியுமா, படம் வந்து இந்துவும் முஸ்லீமும் கதை கிடையாது, ரெண்டுமே ஒரே ஃப்ரெண்டு மாதிரி. அதுதான் நல்லா அருமையாக இருக்குது. இன்னொரு ட்ரிப் கூட வந்து பார்க்கலாம். படம் நல்லா அருமையாக இருக்குது. எல்லாரும் இந்தியன், அவ்வளோதான். நோ மதம், மதன்றதே ஒன்று இருக்கக்கூடாது, எல்லாமே இந்தியன், அவ்வளோதான். அவர் ஆக்டிங் எப்பயுமே சூப்பர் தானே, நல்லா இருக்குது. அவர் வர சீன் எல்லாமே அவரை மட்டும் தான் பார்க்குற மாதிரி, இது மீது யாரையும் பார்க்க முடியல. ஃபைன், சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். எல்லா மதமும் ஒன்று தான் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல நல்ல கருத்து, ஏகப்பட்ட கருத்து நல்லா பேசியிருக்காங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் ப்ரோ. சூப்பர் படம், சூப்பர். மனித நேயம் தான், சூப்பராக இருந்தது படம். இந்துவும் முஸ்லீமும் சமமாக பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த படத்தில் பற்றி தெரிஞ்சிருந்தேன். சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குங்க. தலைவர் தான். படத்தில் வந்து இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் வந்து நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ சூப்பராக பண்ணியிருக்காரு. தலைவர் தான். ரொம்ப நல்லா இருந்தது. ரஜினிகாந்த்னாவே மாஸ்டர் என்ன, அவருக்காக தான் வந்தது, நல்லா இருந்தது. எல்லாருமே ஒன்று தான், நல்லதாக மட்டும் பார்க்கணும். அது தப்பாக எதுவும் தெரியல, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்தது. இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்தது, நல்லா தான் பண்ணியிருக்கேன். இல்லை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுன்ற, மதன்றது அப்பாற்பட்டு மனுஷனா ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஈவனாக இருந்துட்டு போயிடணும். முஸ்லீமு ஹிந்து நிறைய பேர் சண்டை போடுறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே மனுஷனாக இருந்துட்டு போகணும், பாகுபாடு பார்க்காம. அதெல்லாம் சொல்ல வராது. அது எல்லாமே அரசியல் பற்றி எல்லாமே வருது. இதில் ஜென்ரலாக இருக்குது, நம்ம பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. மற்ற அவங்களோட ஒப்பீனியன் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அதுமாதிரி நம்மளோட ஒப்பீனியன் நல்லா இருக்குது, அவ்வளோதான். சமயம் படத்துலேருந்து எல்லாம் ஜாதி ஒன்று தான் சொல்கிறேன். செமையாக இருந்தது. படம் நல்லா இருந்தது, டைரக்ஷன் நல்லா இருந்தது. மெயின் இந்த டைமுக்கு வந்து இந்த மாதிரி படம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து ஒரு பெரிய ஆக்டர் நடிக்கிறதுனால இந்த படம் நல்லா ரீச் ஆகி மக்கள் மனசில் நல்லா பதியும். இந்த முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்தது. மத கலவரம் இல்லாமல் எல்லோரும் அண்ணன் தம்பிங்களாக இருக்கணும் அப்படின்றாங்க. நல்லா இருந்தது, டைரக்ஷன் நல்லா இருந்தது. ரஜினிகாந்த் ஆக்டிங், ஆமாம், ஃபேமிலியோட பார்க்க படம் நல்லா இருக்குயா, வித்தியாசமாக இருக்குது. ரஜினி சார் படத்தில் இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த முஸ்லீமை பற்றி முஸ்லீமாக நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஆன்மீகவாதி, இருந்தாலும் முஸ்லீம் நல்ல பெருமையாக தான் அவங்களுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு இந்தியா சொந்தம் அப்படின்றார். அவங்கள வந்து தனியாக பார்க்காதீங்க, அதான் மெசேஜ். அதான் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக சொல்கிறார், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறார். நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், ஆல் ஆடியன்ஸ் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. மத நல்லிணக்கத்துக்காக இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது ரஜினி படம்னே சொல்லலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட இது தான் ஃபுல்லாக இருக்குது. அவரோட சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ரஜினி படம் தான் ஃபுல்லாகவே இது. அவரோட ஹீரோயிசம் எல்லாமே நல்லா காமிச்சிருக்காங்க. இந்து முஸ்லீமோட ஒற்றுமையை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நம்ம இந்தியன்ஸு, இதில் வந்து இந்தியா பாகிஸ்தான்லாம் பிரிக்காமல் எல்லாமே இந்தியன்ஸ், இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் அப்படிங்கிறத நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. படம்லாம் சூப்பராக இருக்குதுண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் ரெண்டு இனமும் ஒன்றுன்னு சொல்கிற மாரி இருந்தது. மதம் ஜாதி இதெல்லாம் இல்லை. ஆமாம், நல்லா என்னண்ணா ரஜினி சூப்பராக பண்ணிடுறாருண்ணா. நல்லா இருந்தது. ஆள் தான் இன்னும் எல்லா மதத்தையும் பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ கெஸ்ட் ரோல் இருந்தாலும் நல்லா படிக்கிறாரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை ப்ரோ. ஜஸ்ட் என்ன தேர் திருவிழாவை சொல்கிறாங்க, மதத்தை ஒன்று இருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. கதை சொல்கிற மாரி பெருசாக எதுவும் இல்லை. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அதான் எல்லா மதத்தையும் சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ரஜினி ஆக்டிங்லாம் ஓகே தான் ப்ரோ. ஆனால் படம் ரொம்ப லேக் அடிச்ச மாதிரி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இன்னும் எதிர்பார்த்துருக்கலாம். ஓகே ப்ரோ, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அவங்க கேரக்டர்லாம் நல்லா இருந்தது.